வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ, கோயம்புத்தூர், சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சேனலு, அதாவது 7 ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபர் போடுற மாதிரி வந்து இந்த ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது பவர்ஃபுல்லாகவே இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து ஒரு தேட்டர் செட்டப் கொண்டு வரணும்னா இந்தமாரி ஆம்பிளிஃபயர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம். இதில் வச்சு பார்த்திங்கன்னா 2 JBL சப்வூஃபரும் வந்து பார்த்திங்கன்னா சைடுக்கு எல்லாமே 8 இன்ச்சு தேட்டர் பாக்ஸ் வந்து இது கிட்டோட வந்து நம்ம டெலிவரி ஆக போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா JBL 1500 வாட்ஸ் தான். அதிலே பைனியரில் இப்போ வந்துட்டு இருக்க 1600 வாட்ஸும் டபுள் காயிலுமே நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் அதிகபட்சமாக வந்து நம்ம போயிட்டுருக்கிறது JBL கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் முடியலை, கொஞ்சம் ஃபீவராக இருக்கனால நம்ம கொஞ்சம் ஒர்க் வந்து அப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ லைன் பை லைனாக டெலிவரி கொடுத்துட்டு தான் வரோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் மாடல், கொஞ்சம் நேம் போடுறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா பேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வந்து லைன் பை லைனாக நம்ம அடித்து கொடுத்துட்டு வரோம். நேம் போடுறதாக இருக்கட்டும், நியூ மாடலாகட்டும், இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம். இதே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் மாடல் தான் இந்த பேனலுமே. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்பில் என்ன லுக் இருக்குமோ அந்த லுக்கை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தேவைக்கேற்பதான் இந்த பேனலில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வேமீட்டர் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மெயின் டிஸ்பிளேயும் ஒரு USB டிஸ்பிளே மட்டும்தான் இந்த பேனலில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் லுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைன் பை லைனாக நம்ம டெலிவரி கொடுத்துட்டு தான் வரோம். இந்த 2.1 4.1 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேனலுக்காக வெயிட்டிங்கில் இருந்தது. இப்போ எல்லாமே 1 by 1 நம்ம டெலிவரி கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ அந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே இப்போ 1 by 1 டெலிவரி கொடுத்துட்டு தான் வரோம். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த ஆப் டெலிவரி நிறைய கஸ்டமர் வந்து ரிவ்யூவாக நமக்கு அனுப்புகிறாங்க ஃபீட்பேக்கு. கண்டிப்பாக வந்து ஃப்ரீ டயத்தில் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுவேன். என்னால் கேப் கிடைக்க நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம அப்லோடு பண்ணிட்டு தான் வரோம். ஸோ வீடியோ அனுப்பிச்சிட்ருக்க நம்ம கஸ்டமர் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் ஆகும். லைன் பை லைனாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டு வருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் நியூ மாடலில் அடிச்சிருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது இந்த மாடல் பேனல்? அதுலேயும் ப்ளூ கலர் லைட்டு போட்டு பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லுக்காக இருக்குதுங்கிறது. நீச்சாக இருக்கும், கசன்னு எதுவுமே அதில் வைக்கலை. ஸோ இதுதான் ஆம்போட ஃப்ரண்டேஜ் லுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபயரும் டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே 5.1 தான். 5.1 7.1 இந்த மாதிரி எல்லாமே டெலிவரிக்காக இருக்குது. அது மட்டும் லோ காஸ்ட் ஆம்ப் இந்த சைடு 2.1 அடுத்தல 4.1 எல்லாமே டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் ரெடியாகி நிற்குது. எல்லாம் டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. லைன் பை லைனாக எல்லாமே டெலிவரி ஆகிட்டு வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைனால நம்ம வந்து எந்த ஒரு பார்சல் எதுவுமே நம்ம போட மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் திங்கக்கிழமை தான் போடுவோம். அதனால் டெலிவரிக்காக இது எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாமே அடுத்தது லைன் பை லைனாக நம்ம சொல்கிறோம். உள்ள இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறேன். உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபினெட்டை பற்றி பார்க்கலாம். கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த தயாரிப்பில் உள்ள கேபினெட்டு தான் இது. அதாவது 1.2 mm திக்னஸில் 16 இன்ச்சு இங்கே ஃப்ரண்டில் இருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரைக்கும் 16 இன்ச்சு டெப்த்து கேபினெட் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய கேபினெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி சைடில் வந்து 17 இன்ச்சு வரும். இந்த சைஸோட கேபினெட்டோட சைஸு இது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24/024 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் 2 எண்ணம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சப்வூஃபர் பர்பஸ்க்காகவும், இன்னொன்று வந்து 7 சேனல் பர்பஸ்க்காகவும், ரெண்டுமே தனித்தனியாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நியூ மாடலில் வந்து இன்னொன்று அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து அதுவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து என்னென்னா 7 சேனலுக்கு தனியாகவும் சப்புக்கு தனியாகவும் தனித்தனி ஆம்பாகவே இப்போது அடிக்கிறதுக்கு இப்போ வந்து அடுத்த அப்டேட்டில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதுவும் அப்லோடு பண்ணுவேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 7 சேனலுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 நம்ம டாபிக் கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். அப்புறம் 12/0/12/012 இதில் டாபிக் இருக்கும். இதுலேயும் அதேமாரி தான் 24/0/24 12/0/12 இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த செக்ஷன் எல்லாமே அதுக்கு அதில் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதில் மட்டும்தான் நமக்கு தேவை. இதில் நம்ம ரிமோட் கிட் சப்ளைக்காகவும் ஃபேனு அப்புறம் எல்இடி இந்த சப்ளைக்காக தேவைப்படுறதுனால நம்ம வந்து இந்த செக்ஷனில் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள 12/0/12 நமக்கு அது தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கக்குட்டி தான் 2 எண்ணம் இதில் மாட்டியிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் ரெகுலராக வந்து இப்போ நிறையா மூவிங்கில் இருக்குது. இப்போ கண்டினியூவாக ஆம்ப் கொடுத்துட்டு தான் வரோம், நிறையா அடித்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது வந்து போர்டாக நம்ம தனிப்பட்ட முறையில் இன்னும் கொடுக்கல. கண்டிப்பாக கொடுக்கும்போது அப்டேட் பண்ணுவேன் நம்ம யூடியூப்பில். ஏன்னா இப்போ நம்மளுடைய தேவைக்கே நமக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை கொடுக்க முடியல. அதாவது ஒரு சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டர் போர்டும் இன்னொரு சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டர் போர்டும் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். 8 டிரான்சிஸ்டர் அதாவது 16 டிரான்சிஸ்டர் சப்வூஃபருக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 7 சேனலுக்காக நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 7 சேனலுக்காக 2 கீழே வந்து 5 சேனலுக்காகவும் மேலே 2 சேனலுக்காகவும் மொத்தம் வந்து 7 சேனலுக்காக நம்ம வந்து IRF மாஸ்பெட் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் தான் 2 எண்ணம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காகவும் சென்டருக்காக ஒரு சேனலும் இதில் கொடுத்துருக்குறேன் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்டில். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 சேனலுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஒன்லி 6 சேனலுக்கு மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து இன்டீரியரோட நம்ம இது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டால்பி டிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய கிட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் தான் அது வந்து கனெக்டில் ஓடிட்டுருக்குது. நம்ம HDMI ARCயில் தான் போட்டு பார்த்திங்கனாலே தெரியும். இதில் தான் நம்ம போட்டு இது பண்ணிகிட்ருக்குறோம், வீடியோ போட்டிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு. இது நம்மளுடைய 6 சேனல் டிரான்சிஸ்டர் கெய்னர் வந்து இதில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப் ஃப்ரீ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐசி டைப்பில் டோல் சப்ளை இருக்கக்கூடிய சப் ஃப்ரீ தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒயரிங்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். ஒயரிங் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பொறுமை வேணும். இது அவசரப்பட்டுலாம் சடசடன்னு நமக்கு வந்து செய்யவும் முடியாது. ரொம்பவே பொறுமையாக இருந்தது நம்ம இந்த ஆம்பிளிஃபயர்லாம் செய்வோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஒயர் எல்லா பக்கமும் பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத. உள்ளெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், கீழேயும் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா பக்கம் நீட்டாக இருக்கும். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே ஒயருங்கிறதே நமக்கு தென்படாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக உட்காந்து நீட்னஸாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு ஒயரிங் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம ஹம்மிங் நாய்ஸை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது இதில் இருக்க எல்லாமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பேரில் தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், மேசி ஆடியோஸ் அப்படிங்கிற பேரில் தான் எல்லா போர்டுமே இருக்கும். இது சொந்த போர்டு போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் நமக்கு பிடிச்ச மாரி ஒரு ஆடியோ வந்து நம்ம அதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எந்தளவுக்கு சில்னஸ் வேணும், எந்தளவுக்கு வாய்ஸ் வேணும், எந்தளவுக்கு மியூசிக் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாகவே இதை நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம சொந்த போர்டு போடுறோம். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இந்த ஆம்பிளிஃபயர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டை வாங்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம், டக்குன்னு அசம்பிள் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நம்ம போர்டு அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை ஃபுல் போர்டுமே அசம்பிள் பண்ணி அதுக்குண்டான காம்பனன்ட்ஸ் போட்டு எல்லாமே சால்டர் பண்ணி செக் பண்ணி போர்டை தனித்தனியாக செக் பண்ணி ஃபிட்டெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே ஒன்றும் இல்லை, A to Z எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம வந்து ஆம்பிளிஃபயருக்குள்ளேயே ஏற்றுவோம். அதனால தான் உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது வாங்கிக்கிறோம். ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது இவ்வளோ நாள் டைம் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் வாங்கி தான் ஆர்டர் கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு போர்டுமே நம்ம வந்து கைப்பட உட்காந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது மிஷின்லேயோ இதுலேயோ கொடுத்து அடிக்கிற வேலை கிடையாது. ஒவ்வொன்றும் நம்ம கைப்பட தான் உட்காந்து நம்ம போர்டு அடித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ பக்கான ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியுது. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த புது போர்டில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக அதையுமே யூடியூப்பில் நம்ம அடுத்தால அப்லோட் பண்ணுறோம்.
இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதோட இன்டர் ஒர்க்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக போடக்கூடிய வீடியோ வந்து அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் இந்த ஆம்பை. அடுத்தல இன்னொரு ஆம்பை எடுக்கணும். கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கனால நம்ம வந்து நம்மளால் சரி வர பேச முடியலை. ஃபோனுமே என்னால் பேச முடியல. கொஞ்சம் பேசினாலே இந்த கொஞ்சம் இருமல்லாம் வர்றதுனால நம்மளால் பேச முடியல. ஃபோனுமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை வாட்ஸ்அப்பில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எடுக்கலன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஃபோனை. நீங்கள் தயவுசெய்து எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜாக நீங்கள் கண்டிப்பாக போடலாம். அதுக்குண்டான ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். மித்தவங்கள மாரி நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள், வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள்லாம் வைக்கிறது இல்லை. நான் ஒரே ஆள் தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துலேருந்து வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க 2.1. இங்கேருந்து 400-420 கிலோமீட்டர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க காரில் வந்து. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்தப்பறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சு. அவங்க யோசித்தாங்க என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேக்காரன்னு ஒரு இது பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களே ஃபீல் பண்ணாங்க, ஐயோ இவ்வளோ ஒர்க் இருக்குதா, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கா அப்படிங்கிறதுல அவங்களே பார்த்தாங்க. நேரிலே பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடியோலாம் நான் பிடிச்சிருந்தது. அடுத்தால கண்டிப்பாக வந்து இதோட ரிவ்யூ வந்து நான் போடனே உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு இந்தமாரி டிசைன் பேனல் இந்தமாரிலாம் வந்து அவங்க ஏரியாவில் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலுமே ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே பண்ணுவோம். எல்லா ஒரு மாடல் பேனலாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனுமே நீட்னஸாக இருக்கும். அடுத்த அப்டேட் வருது அப்படின்னா அது ஒரு தனி லுக்காக தான் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சென்டரில் மட்டும் அந்த பிளாக்கு சுற்றிலும் மேட் பிளாக் போட்டிருக்க மாரி போட்டிருப்பேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு அந்த பிளாக் வர மாதிரியே ஒரு டிசைனாக போட்டிருக்கிறேன். ஸோ இந்தமாரி வந்து தனிப்பட்ட முறையில் பேனல் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடித்து கொடுத்துட்டு தான் வரும். ஆனால் டைம் ஆகும், உடனே எல்லாம் முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே மறுநாளில் 3ஆம் நாள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டிசைன் பண்ணி அதை ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கான டைமிங் எடுத்துக்கும். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து 7.2 ஆம்பிளிஃபயர் தான் இது. அடுத்தால 5.1 தான் இருக்குது. அடுத்தால அங்கே 5.1 4ன்னு அடித்து அங்கே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2.1 5.1 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் 5.1 4ன்னு இருக்குது. எல்லாமே டெலிவரிக்காக வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபயர் தான் இது. இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பரும் கூட. நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம கடை இருக்குது. சூலூரில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சிக்கு ஆப்போசிட் ஆரியபவன் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு தொட்டாப்பில் ஒரு கட்டு வரும். அந்த கட்டுக்குள்ளே நேராக வாங்க 4 ரோடு பிரியும். அதில் ரைட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 விடுதலி நம்ம கடை. அங்கே வந்துட்டு ரேடியோ கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. தேவைப்படும் நண்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மொபைலில் வந்து எந்தளவுக்கு நமக்கு கிளியாரிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இதில் டெமோ காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். டிவியில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆடியோ வந்து ஃபீல் பண்ணுன்னா நீங்கள் நேர்லேயே வரலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிசல்ட்டு கமெண்டில் கொடுங்க. இந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.